இனி காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க. உங்களோட காய்கறிகள் நல்லா புதுசாக பல நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஹாட் பாக்ஸ்னாலே சாப்பாடு சூடாக வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற பொருள்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஹாட் பாக்ஸை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைனா துணியோ இல்லைனா நியூஸ் பேப்பரோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த டிஷ்யூ பேப்பரில் நிறையா ஓட்டைகள் போட்டு விட போகிறேன். எவ்வளோ ஓட்டை போட முடியுமோ ஒரு ஊக்கு வச்சு நல்லா குத்தி குத்தி ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். இந்த கடுகை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு விட்டுறலாம். ரெண்டாவதாக ஓட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டிஷ்யூ பேப்பரை இதுக்கு மேலே வச்சு விட்டுறலாம். இது போல் நம்ம வைக்கும்போது இந்த கடுகோட வாசனை இந்த வழியாக இந்த ஓட்டை வழியாக வெளியில் வரும். அதுக்காக தான் நம்ம இதை இப்படி வைக்கிறோம். இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் மாம்பழம் வாழைப்பழம்லாம் கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா அது பழுக்க வைக்கிறதுக்கு நம்ம இது போல் ஒரு சில மெத்தட் செய்வோம். ரொம்ப குயிக்காக பழுக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்கிட்ட காயாக இருக்கிற ஒரு மாம்பழம் தான் எடுத்துருக்கேன். இந்த மாம்பழத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டிஷ்யூ மேலே வச்சு விட்டுலாம். கடுகு இந்த மாம்பழத்தில் டச் ஆகக்கூடாது. அது போல் வச்சுக்கோங்க. நீங்கள் இதே மெத்தடில் வாழைப்பழம், மாம்பழம், தக்காளி பழம் எல்லாத்தையுமே பழுக்க வைக்கலாங்க. ரொம்ப குயிக்கான முறையில் பழுக்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். சைட் எஃபெக்ட் இல்லாதது. இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்மள நிறைய பேருக்கு மிளகாய் கட் பண்ணும்போது அதோட காரம் நம்ம கைகளில் இருந்துரும். சில நேரம் குழந்தைங்கள தூக்கும்போது குழந்தைங்கள கொஞ்சும் போது அவங்க மேலேயும் தவறுதெல்லாம் அந்த காரம் பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிளகாவை கட் பண்ணுறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கூட மிளகாயோட காரம் உங்கள் கைகளில் ஒட்டாது. இதுக்கு நம்ம கத்தியோ சிசரோ இல்லாமல் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்க நல்ல ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற ஒரு டம்ளர். அந்த டம்ளர் பயன்படுத்தி இது போல் நம்ம கட் பண்ணலாங்க. இது போல் கட் பண்ணும்போது இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கும். அது என்னென்னா மிளகாயை நம்ம எவ்வளோ பொடியானாலும் கட் பண்ணி எடுத்துடலாம். மிளகாயோட காரமும் கையில் படாது. மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாகவும் கட் பண்ணலாம். நீங்கள் சமையலில் போட போகிறீங்கன்னா இதை டச்சே பண்ணாமல் இந்த டம்ளரை வச்சு இது நீங்கள் அழகாக நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் குழம்புலையோ கிரேவிலையோ கொட்டிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜில் நம்ம காய்கறிகள் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை முன்னாடியே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தடில் ஃப்ரிட்ஜ் இல்லாமலே நம்மளோட காய்கறிகள் ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது இயற்கையான மெத்தடு. இதனால் சைட் எஃபெக்ட் கிடையாது. இதில் 3 விதமான பலன்கள் இருக்குது. முதல்ல நமக்கு கேஸ் மிச்சமாகும், டைம் மிச்சமாகும், நமக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுபோல் இயற்கையான முறையில் நீங்கள் உங்களோட காய்கறிகளை வெளியில் வச்சு பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நமக்கு மட்டும் இல்லைங்க, இயற்கைக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த காய்கறிகளை எப்படி நம்ம வெளியில் வச்சு இதை நம்ம பதப்படுத்தலான்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஓட்டை போட்ட ஒரு காய்கறி வடிகட்டி தான் எடுத்திருக்கேன். இதோட ஃபுல் பகுதியிலையும் குட்டி குட்டியாக ஓட்டைகள் இருக்கும். இதை நம்ம பயன்படுத்தும் போது காய்கறிகளுக்கு நல்ல ஒரு காற்றோட்டம் கிடைக்குங்க. இப்போ இதை பயன்படுத்தி எப்படி நம்ம காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக வைக்கலான்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி வடிகட்டி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக இது போன்ற ஒரு பொருள் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னா நம்ம வீட்டில் எண்ணெய் பலகாரமெல்லாம் பொரிச்சோன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் எண்ணெய் வடிகட்டுறதுக்காக போட்டு வைப்போம். அப்படி இருக்கிற ஓட்டையாக இருக்கிற எந்த பொருள்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக ஸ்டீலாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டுங்க. இப்போ நம்ம இது போல் காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்கள் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகிடுச்சுனாலோ இல்லை உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேண்டாம், எல்லாத்தையுமே நான் இயற்கையான முறையில் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி. அந்த தண்ணிக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காய்கறிகள் வச்சுருக்க காய்கறி வடிகட்டியை அப்படியே வச்சு விட்டுறலாம். தண்ணி அந்த பாத்திரத்தில் டச் ஆகணும்னு அவசியம்லாம் இல்லைங்க. இது போல் அடியில் அந்த தண்ணி பாத்திரம் இருந்தாலே போதும். இப்போ இந்த பாத்திரமும் நல்லா காற்றோட்டமாக இருக்கும். அந்த தண்ணியோட குளிர்ச்சியும் இந்த காய்கறிகளுக்கு நல்லாவே கிடைக்கும். இதுக்கு மேலே ஒரு ஈர துணியை போட்டு விட்டுருங்க. இந்த துணியில் நல்லா நனைச்சிட்டு ஈரத்தை நல்லா பிழிஞ்சிட்டு துணியில் மட்டும் ஈரம் இருக்கணும். அது போல் போட்டு விட்டுருங்க. சப்போஸ் துணியில் இருக்க ஈரம் போயிடுச்சுன்னா அடிக்கடி இது போல் தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது உங்களோட காய்கறிகள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் வாடாது, வதங்காது, எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
காய்கறிகளை வெளியில் வச்சு பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. காய்கறிகள் குயிக்காகவே வெந்துடும். இதனால் கேஸ் செலவும் மிச்சம், நம்மளோட நேரமும் மிச்சங்க. இது நம்மளோட உடல் நலத்துக்கும் ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு, எப்பயும் ஒரே மாதிரி குழம்பு செஞ்சு போர் அடிக்குதா? அடுத்த வாரம் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு என்ன மெனு கொடுக்கலான்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் நான் போட்டிருக்க எல்லா பொருட்களையும் எண்ணெயில் வறுத்து சேர்த்துருக்கேன். என்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன்னு சைடில் எழுதியிருப்பேங்க. நல்லா வறுத்து எடுத்த இந்த பொருட்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக விழுது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்தது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 6-7 போல் பூண்டை நல்லா 2-3 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இது வதங்கின உடனே இதில் நம்ம இந்த கொத்தவரங்காய் காயை சேர்க்க போகிறோம். நல்லா கொத்தவரங்காயை இது போல் நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக கொத்தவரங்காயை நம்ம பொரியல் பண்ணுவோம், கிரேவி பண்ணுவோம். இது போல் வித்தியாசமான குழம்பு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொத்தவரங்காயை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்கும் போதே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம போட்டிருக்க கொத்தவரங்காய், தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். இந்த டைமில் நீங்கள் குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா தூளோட பச்சை வாடனை போனதுக்கப்புறம் சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். அது ஒரு 1 டம்ளர் அளவுக்கு இருக்கும். அந்த தண்ணியை இந்த மசால் கூட சேர்த்து விட்டுருங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நல்ல தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, கொத்தவரங்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. உங்ககிட்ட சிப்ஸோ இல்லைனா அப்பளமோ இருந்தாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க அடிக்கடி இது செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2 துண்டாக இருக்கிற லெமனையும் யூஸ் பண்ணி 2 விதமான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. முதல்ல ஒரு பாதி லெமன் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். எப்பயுமே லெமனை பிழியணும்னா இது பிழியறதுக்குன்னு நம்ம எலுமிச்சை பிழிகிற ஒரு ஸ்க்வீசர் வச்சுருப்போம். சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லி கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதோட மேலே நீங்கள் பிழிய வேண்டிய லெமனை இது போல் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா கொட்டை தனியாக சாறு தனியாக வந்துடுங்க. சப்போஸ் நீங்கள் பிரியாணியோ புலாவோ செஞ்சிட்ருப்பீங்க, அந்த டைமில் உங்ககிட்ட எலுமிச்சை பிழிகிறது இல்லை அப்படின்னா இது போல் கரண்டியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதனால எலுமிச்சையோட கொட்டை அந்த குழம்புலையோ இல்லை பிரியாணிலேயோ விழுகாது. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேக். சமயத்தில் அது உங்களுக்கு தேவைப்படலாங்க. அடுத்தது இந்த லெமனை பாதி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடி சேர்த்துக்கிறேன். எந்த பிராண்ட் இன்ஸ்டன்ட் காஃபினாலும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு அந்த லெமன் பூரா நல்லா பரவி விடுற மாதிரி ஸ்பூன் வச்சு அமுத்தி விட்டுருங்க. இப்போது இந்த லெமனும் இந்த காஃபி பொடியும் சேரும்போது இதோட வாசனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கற்பூரத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 3 பொருட்களும் சேரும்போது இது ஒரு விதமான வாசனையை கொடுக்கும். இது ஒரு 2-3 நாள் வரைக்கும் இந்த வாசனை இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தட்டுலையோ ஒரு பவுல்லையோ வச்சு விட்டுருங்க. இதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா, கிச்சனில் அதிகமாக தொல்லை இருக்குதுன்னா அந்த இடத்துல இதை நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா ஒன்று கூட இருக்காது, எல்லாமே பறந்து போயிடும். உங்கள் வீட்டில் ஏதாவது இடத்துல குறிப்பிட்ட இடத்துல பல்லி நடமாட்டம் இருக்குதுன்னா அந்த இடத்துலையும் இதை வச்சு விடுங்க. இதோட வாடைக்கு பல்லி கிட்டக்கவே வராது. சாயந்தர நேரத்தில் ஜன்னலெல்லாம் திறந்து வைக்கும்போது கொசு தொல்லை வருதுன்னா கொசு வரக்கூடிய அந்த ஜன்னல் பகுதியில் இதை வச்சு விட்டிங்கன்னா கொசு தொல்லையும் உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிஞ்சு போன ஒரு சார்ஜர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை நல்லா சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விடுங்க. இது போல் முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயரை கிட்டுக்கிட்டியாக இந்த மாதிரி சுருக்கிட்டே வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம வெட்ட வேண்டிய காய்கறிகளை உள்ளே வைக்கலாம். இப்போ நீங்கள் வெண்டைக்காய், இந்த கொத்தவரங்காய், தட்டைப்பயிறு அந்த மாதிரி காய்கறிகள்லாம் நம்ம தனித்தனியாக கட் பண்ணோன்னா டைம் ஆகும். இது போல் மொத்தமாக நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு இந்த மொபைல் சார்ஜர் ஒயரை நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மொத்தமாக எல்லா காய்கறிகளையும் ஒரே இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட நேரமும் மிச்சமாகும், நம்ம குயிக்காகவும் வேலையை முடிச்சிடலாம். இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களோட ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.